வணக்கம். வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிவியோட இன்டர்ஃபேஸ், அதாவது கூகுள் டிவியில் மெயினாக வர்றது என்னென்ன வருது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய விஷயம் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூகுள் டிவி இதுக்கு முன்னாடி வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு இருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் டிவி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆண்ட்ராய்ட் டிவிக்கும் கூகுள் டிவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் டிவியை வந்து சாதாரணமாக யார் வேணால் வந்தால் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கூகுள் டிவி அப்படி கிடையாது. கூகுள் டிவியை பொறுத்தளவுக்கும் நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடியை போட்டு சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபோன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த மெயில் ஐடி உள்ள ஃபோன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டிவியில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, கூகுள் காஸ்ட் அப்படின்றது வருது இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெயில் ஐடியோட சிங்க் பண்ணியிருக்கீங்களோ, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்க, அதே மெயில் ஐடியை வந்து நீங்கள் டிவிலையும் சிங்க் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த கூகுள் குரோமை யூஸ் பண்ண முடியும். அதே ஸ்க்ரீன் மிரரிங், அதேமாரி வந்து ரிமோட்டை வந்து மொபைலை வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயில் ஐடியோட சிங்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூகுள் டிவியில் ஒரு கன்சியூமராக, ஒரு கஸ்டமராக நம்ம எதெல்லாம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூகுள் டிவியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபார் யூ மியூசிக், டிவி ஷோஸ், ஆப்ஸ், லைப்ரரி, சோனி அப்படின்றது டாப்பில் வருது. அதே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் டாப்பில் வருது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் வருது. அதுக்கு அடுத்தது கூகுள் டிவி அப்படின்ற ஆப்ஷன் வருது. இப்போ நம்ம ஒரே இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரே பேஜ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன கரண்ட்டில் ரெக்கமெண்டட், அதாவது கரண்ட்டில் யூடியூப்பில், அமேசான் ப்ரைமில், இந்த மாதிரி இருக்கிற ஓடிடி ஆப்பெல்லாம் என்ன கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் போகுதோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆரம்பிச்சிடும். அதேமாரி மூவிஸ் இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிடும். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம இந்த பேஜில் பார்த்துக்கிறது, இதில் வந்து டிசைன் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷனாக என்னென்ன இருக்கோ அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இங்கேயே வந்துடும். டிவியில் நமக்கு வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் வேணுமா அப்படின்றதையும் நம்ம இங்கேயே வந்து தேவையானதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து லைப்ரரி, அதுக்கு அடுத்தது சோனியோடைய சப்போர்ட், அதுக்கு அடுத்தது சர்ச் பண்ணிக்கலாம் என்ன வேணும் அப்படின்றத டிவியில். அதுக்கு அடுத்தது செட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூகுள் டிவியில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. பெட்டரான்றதை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதை சரியான முறையில் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சும்மா கூகுள் டிவி வாங்கணும், டிவி பார்த்தோம், செட்டாப் பாக்ஸை போட்டு படம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது எந்த யூஸும் கிடையாது. இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம இன்டர்நெட் வந்து நம்ம யூசேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளால் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம உணர முடியும். இதுதான் என்னுடைய கூகுள் டிவியோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூகுள் டிவியில் அடுத்தடுத்த வீடியோ இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.